மேச ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருது. சந்திராஷ்டம தினமாக வருது அப்படின்னு சொன்னாலும் கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டும். சில நேரங்களில் சில அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மிஷினரி இது மாதிரிலாம் வேலை செய்கிறவங்க ஏதோ ஒரு அஜாக்கிரதையில் உடம்புல அடிபடுறது இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதனால் அந்த ஒரு சமாச்சாரங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். அதனால் கவனப்பெசகா ஏதோ பேசிகிட்டே செய்கிறது, செல்ஃபோனில் பேசிகிட்டே இருக்கிறது, நம்ம ஒரு வேலையை செய்கிறது, இதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. காலையில் விக்னேஸ்வரரை வணங்கி உங்களுடைய நாளை துவக்கும் பொழுது எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது என்பதை உறுதியாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றிகள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில், காதல் போன்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகள் கதவை தட்டும். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அனுகூலமாக நன்மையாக முடியும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். சில முக்கியமான மாற்றங்கள் நிகழ்வதற்கு ஏதுவான ஒரு தினம்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் சில மாற்றங்களை விரும்பினாலும் சரி, இல்லை சில மாற்றங்களை எதிர்பார்த்து இருந்தாலும் சரி, அந்த மாற்றங்கள் நிகழ்வதற்கான ஒரு நல்ல ஒரு அறிகுறியை காண்பிக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான பலன்கள் ஏற்படும், எதிர்ப்புகள் விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான திருப்பு முனைகள் அமையும். இருந்தாலும் மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. மிருகஷீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினமாக, அனுகூலமான தினமாக அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக அமையும். இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையும். உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களை தரக்கூடிய, நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்குகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மிருகஷீட நட்சத்திரம். மிருகசீஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல உள்ள குழப்பங்கள் நீங்கும். நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலையும் அந்த நம்பிக்கை என்பது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அப்ப நம்பிக்கை தான் வெற்றிக்கு அடிப்படை. அப்ப நம்பிக்கை அப்படின்னு வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை பூர்ணமான ஒரு நம்பிக்கை, அதாவது தெய்வத்திடம் வைக்கக்கூடிய நம்பிக்கையை பற்றி நான் பேசுகிறேன். அது மாதிரி இது நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி அந்த முழு மனதோடு நீங்கள் ஈடுபடும் பொழுது பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதனால நம்மளுடைய அறிவையும் நம்பணும், அதை பற்றி தப்பாக சொல்லலை. இருந்தாலும் அதுக்கும் மேலே நம்பிக்கை அதிகமாக நம்ம வைக்கும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும், நல்ல சூழல்கள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு குழப்பங்களும்
சில தேவையற்ற சில பின்னடைவுகளும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் விலகி நன்மைகள் தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சில விஷயங்கள் தாமதப்படும், ஆனால் வந்து சேர்ந்துவிடும். எதிர்பார்த்த இந்த நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். உங்கள் வாழ்க்கையில் வந்து சில முக்கியமான திருப்பங்கள் வருவதற்கான ஒரு நல்ல சாத்தியக்கூறு, நீங்கள் உழைத்ததற்கு நல்ல பலன் ஏற்படும். சில ரகசியங்கள் கூட உங்களுக்கு புரிபடும். சில பேரை பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயங்கள், சில தெரியாத விஷயங்கள் கூட உங்கள் கருத்துக்கு வரும், அது புலப்படும். அது போன்ற ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும். தெய்வ சிந்தனை கை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பல சிறப்புகள் வந்து சேரும், பிரச்சனைகள் விலகும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். குடும்பத்தில் வந்து ஒரு இனிமையான சூழல் நிலவும். சில நேரங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீணான வாக்குகளை கொடுத்துவிட்டு அப்புறம் அதை நிறைவேற்ற முடியாமல் போகிற சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அதனால் பேசும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அனாவசிய பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள் ஏற்படும். ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சாதனைகளை செய்யக்கூடிய தினமாக இருக்கிறது. பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நாம் பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானித்து செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். சிறு தடைகள் தோன்றி மறையும், ஆனால் சிறப்பான தினமாக அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணம் போல எல்லாமே கைகூடும். ரொம்ப ஒரு சிறப்பான தினம், தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து ரொம்ப பெரிய அளவு பாராட்டப்படும், புகழப்படும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிநாட்டு பயணத்தை பற்றிய ஒரு திட்டங்கள், சில முக்கியமான சில செய்திகள் உங்களுக்கு வந்து சேருவது, இது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் சில முக்கிய முடிவுகளை கூட எடுக்கக்கூடிய தினமாக இருக்கும். சில நேரங்களில் தேவையற்ற சில அலைச்சல்கள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடம்புல அடிபடுவதற்கோ இல்லை சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வரதுக்கோ சான்சஸ் எல்லாம் இருக்கிறதால அந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். அவசர கதியில் செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாக இருக்கும். எதிர்பாராத நல்ல வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தடைகள் எல்லாம் தன்னால் விலகும். அதாவது எதிர்க்கு எதிரி நண்பன் என்பது போல எங்கெங்கேயோ ஏதோ ஒரு லிங்க், அது அந்த ஒரு பிரச்சனையில் உங்கள் பிரச்சனையை தீர்ந்து போயிடும். அது போன்ற ஒரு தினமாக இருப்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உள்ள தினம், எதிர்பாராத நன்மைகள் வரக்கூடிய ஒரு தினம் என்றுதான் கொள்ள வேண்டும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில சோதனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது.
அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில்ல சிறப்பாக பணியாற்றுவீர்கள். உங்கள் நண்பர்கள், உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய தோழர்கள், இவர்களால் உங்களுக்கு ரொம்ப சிறப்புகளும் நன்மைகளும் நிறையவே ஏற்படும். நல்ல தனலாபத்தை தரக்கூடிய, செய்யக்கூடிய ஒரு எந்த விஷயத்திலையும் ஆதாயம் பெறக்கூடிய நல்ல தினமாக இது விளங்குகிறது. இல்லை இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரங்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு குழப்பங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் தெய்வ அனுகூலத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். அவிட்ட நட்சத்திரங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும், வெற்றிகள் ஏற்படும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நல்ல வெற்றி வாய்ப்புகளும், நீங்க புது வேலைக்கு சேரணும்னு நினைச்சு அதுக்கான அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான கால் லெட்டர்ஸ் வருது, அந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுவது, அப்புறம் உங்களுடைய உற்ற நண்பர்கள், உறவினர்கள் உங்களுடைய உதவிக்கு வருவது, உங்களுக்கு கை கொடுப்பது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இது அமைந்திருக்கிறது. வெற்றி வாய்ப்புகள் நிறைந்த தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிதானித்து செயல்பட வேண்டும். அவசர கதியில் சில முடிவுகள் எடுக்காமல் நிதானமாக செயல்படும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாகவே நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு முன்னேற்றமான தினம், பல வகையிலும் சந்தோஷத்தை தரக்கூடிய தினம். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நெடிய பயணம் ஏதாவது திட்டமிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை வெளிநாட்டிலேருந்து ஏதாவது செய்திகளை எதிர்நோக்கி இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு சூழல்கள் நிலவும். அதனால மனசுல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் எதையுமே அதோடைய போக்கில் விட்டு பிடிக்கணும்பாங்க. அது மாதிரி எதையுமே அவசரப்படுத்தாமல் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். ரேவதி நட்சத்திரங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்கான ஒரு வழிமுறைகள் தென்படும். ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமையும்.